இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார். 38 வயதான ரோஹித் சர்மா இதுவரை 67 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடி 4301 ரன்கள் சேர்த்துள்ளதுடன் அதிகபட்சமாக 212 ரன்கள் வரை குவித்திருக்கிறார். இதுவரை டெஸ்ட் போட்டிகளில் 12 சதமும் 18 அரை சதமும் அடித்துள்ள ரோஹித் சர்மா இந்திய அணிக்காக கடந்த 2007 ஆண்டு விளையாடி இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் 2013 ஆண்டு அறிமுகமானார். கடந்த சில போட்டிகளில் ரோஹித் சர்மா பேட்டிங்கில் சொதப்பி வந்ததுடன் நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணிலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் தொடரிலும் பிரகாசிக்க தவறினார். இதன் காரணமாக சிட்னியில் நடைபெற்ற 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் வரும் ஜூன் 19ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடருக்கான இந்திய அணி விரைவில் தேர்வு செய்யப்பட உள்ளதுடன் இந்த தொடரில் ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியை விட்டு நீக்க தேர்வுக்குழு முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து அஜித் அகர்காரும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் ரோஹித் சர்மாவிடம் பேசியுள்ளதுடன் டெஸ்ட் அணியில் சாதாரண வீரராக விளையாடுமாறு கேட்டுள்ளனர். இந்த நிலையில் கேப்டன் பதவியை விட்டு நீக்கியதால் ரோஹித் சர்மா இனி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட போவதில்லை என்று முடிவை அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ரோஹித் சர்மா T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள நிலையில் தற்போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து விலகியிருக்கிறார். இதனையடுத்து ரோஹித் சர்மா வெறும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் தான் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரோஹித் சர்மாவின் இந்த அறிவிப்பு ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளதுடன் இந்திய டெஸ்ட் அணியில் புதிய கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்படுவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது.